நீங்க தான் அண்ணா அண்ணன் சொல்றீங்க. கமலஹாசன் சார் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்காரு. அவரோட படம் வரும்போது இந்த படத்துக்கு தியேட்டர் கிடைக்காது அப்படிங்கிறாங்க. உங்க அண்ணன் வந்து ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக மாறிட்டாரா? அது பேச்சு கிடையாது. அது உங்களுக்கே தெரியும், முன்னாடியெல்லாம் ஒரு தீபாவளினா 10 படங்கள் வந்தது இருக்கு. ஒரு பெரிய படம் வரும்போது எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. ஒரு அண்ணன் படம் ஒரு பெரிய படம்னா அது ஒரு பக்கம் ஓடட்டும், இது ஒரு சின்ன படம்னா இது ஒரு பக்கம் ஓடட்டும். இப்போ அப்படி தான் என் தம்பி சூர்யாவுடைய ரெட்ரோ வந்தது. அதே நேரத்தில் தான் டூரிஸ்ட் ஃபேமிலியும் வந்தது. 2 படமும் ஓடத்தான் செய்யுது. இது ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி இல்லை. அந்த படம் பார்க்குறது, அந்த படத்தை ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னா மறுபடி இன்னொரு படம் என்ன வந்திருக்கு அதை பார்க்கலாம்னு நினைப்பாங்க. அது ரெண்டுமே வரட்டும், ரெண்டுமே ஓடட்டுமே. அதில் என்ன நீங்கள் ஏன் போய் இதுலயே எங்கள் அண்ணனை இழுத்து கொண்டு வந்துடுறீங்க? ஆளுங்கட்சி நிலைப்பாடு என்ன சொல்றீங்க? அது நிலைப்பாடுன்னு என்ன அப்படி எப்படி எடுத்துக்கிறது? நிலைப்பாடுன்னு என்ன எடுத்துக்கிறது? அப்படிதான் அவரு, அது எங்கள் அண்ணன் தான் போய் கேட்கணும், நீங்கள் ஏன் அந்த நிலைப்பாடு வச்சிருக்கீங்கன்னு. அது பேச வேண்டியதில்லை. வேற அந்த கேள்வியை ஐயா சண்முகம் அவர்கள் எழுப்பி இருக்கிற கேள்விக்கு என்னுடைய வரவேற்பு, ஐயாவுக்கு என்னுடைய பாராட்டுகள். இங்கிட்டு பல பெரிய பெரிய முதலாளிகள், பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் ஆக்கிரமிச்சிருக்கிறது தொடரதில்லை. அரசே பல இடங்கள் ஆக்கிரமிச்சிருக்கு, அதெல்லாம் தொடரதில்லை. அப்பாவி மக்கள் குடியிருக்கிற இடங்களை 60 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்கிறாங்க. அவங்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்துருக்கு, அரசே தான் கொடுத்துருக்கு. சாலை போட்டிருக்கு, மின் இணைப்பு, எரிவாயு இணைப்பு, குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை எல்லாம் கொடுத்துட்டு வரியெல்லாம் வாங்கிட்டு திடீர்னு அது ஆக்கிரமிப்புன்னு இடிக்கும்போது அவங்க வகுத்திலே வெடிய வைக்கிற மாதிரி, இடிய போடுற மாதிரி ஆயிடுது. அதுதான் ரொம்ப மனசு வலிக்குது. இனிமேல் நீர்நிலைகளை ஆக்கிரமிக்க கூடாதுங்கிற கடும் சட்டம் போட்டு அதை தடுத்து இது பண்ணணும். இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும், புதிய நீர்நிலைகளை உருவாக்கணும். அப்படிதான் பண்ணணும். அதை போய் செய்கிறதா நமக்கு கஷ்டமாக இருக்குது. அது இப்போ பெரிய முதலாளி காசாக்குறான் மாதிரி நீங்கள் பெரிய முதலாளினா அவங்க வசதிக்காக தான் இந்த எளிய மக்களினுடைய இருப்பிடங்கள் காலி பண்ணப்படுதே. அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க? ஆனால் அவங்களுக்கு மட்டும் பட்டா மட்டும் கொடுக்குறாங்க, அந்த இடத்த மட்டும் இடிக்க முடியல. ஏன்னா அடையார் ரிவர் பக்கத்திலேயே காசாகிராண்டு எலும்பு இருக்கு, பல்லாவூர் ரிவர் பக்கத்திலேயே காசாகிராண்டு எலும்பு இருக்கு. ஆனால் அது ஓரமாக இருக்கக்கூடிய மக்களை மட்டும் அகற்றிருக்காங்க. இது என்ன நியாயம்? அவங்களுக்கு எப்படி பட்டா வருது, இவங்களுக்கு ஏன் பட்டா வரல? பாவப்பட்ட மக்களுக்கு பட்டா இல்லை, பணக்காரங்களுக்கு பட்டா இருக்கு. இது நாடே முதலாளிகளினுடைய நாடு தானே. இது குடிமக்களுக்கான நாடோ அது ஒன்றும் கிடையாது. இது பல முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் தொடர்ச்சியாக கட்டமைக்கப்படுது. அதில் இதெல்லாம் நமக்கு சான்றா தெரியுது, இப்போ வெளிப்படையாக தெரியுது. சென்னையில் மொத்தம் அதிகமான ஏரிகள் காணப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சி சென்னையில் மொத்தம்னு சொல்லக்கூடாது தம்பி, சென்னையே ஒரு ஏரி நகரம். இருங்க வேளச்சேரி, வேளச்சேரி, செம்மஞ்சேரி, பலவந்தாங்கல், கல்லுக்குட்டை, வேடந்தாங்கல், தாங்கல்னாலும் ஏந்தல்னாலும் இந்த இது குட்டைனாலும் நீர்த்தேக்கம் தான். ஏரி சென்னஞ்சேரி, வேளச்சேரி, வள்ளுவர் கோட்டமே ஏரியில் தானே கட்டப்பட்டிருக்கு. எல்லா ஏரிகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையே ஒரு ஏரி நகரம்தான். ஏரியை ஆக்கிரமிச்சு தான் இது எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. இப்போ அதில் பல ஏரிகள் இருக்குது. இதில் 22 ஏரி இருக்குது பள்ளிக்கரணையில், இந்த இதில் பரந்தூரில். அதை தூத்துட்டு விமான நிலையம் கட்டணும்னு நினைக்கிறாங்களா? அதை யாரும் எதுக்கிறது இல்லையே. அது ஆக்கிரமிப்பு இல்லையா? கடற்கரையில் கல்லறை கட்டினது கடற்கரை ஆக்கிரமிப்பா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. கடற்கரை நீர்நிலை இல்லை, அது நீர்நிலையில் வராதா? அதிகாரம் மிக வலிமையானது, அதனால் அம்பேத்கர் சொல்றாரு. இவர்கள் அதிகாரம் வலிமையானது மட்டும் இல்லை, மிக கொடுமையானது. அதுதான் சொல்லணும். தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மாஃபியா வந்து உருவாக்கி இருக்கு. நீங்களே சொன்னீங்க, நான் படம் எடுத்தாவே எனக்கு கஷ்டமா இருக்குங்க. அது எப்போ மாறும்? எப்போ மாறும்னா 26ல் என் தம்பி எல்லாம் முடிவெடுத்தா மாறிடு. இந்த அதிகாரம் வந்து எல்லாத்தையும் அதான் செய்யுது. நீங்கள் சாராய ஆலையா அதுவே வச்சுக்குது, கொக்கைன்னு கஞ்சா அப்படின்னு தான் அதுவே தான் விற்கிது. நீ வீட்டு மனை விற்பனையா அதுவே தான் செய்யுது. வேற ஏதாவது தொழில் சொல்லுங்க, காலையில் குழந்தைகளுக்கு உப்புமா போடணுமா அதுவும் அதே தான் போடுது. திரைப்படமா அதே தான் எடுக்கும், அதே தான் விநியோகம் பண்ணும். அது முட்டை கேட்டால் அடிக்கும், கட்டக்கம்பு வச்சு அடிக்கும். அது மாதிரி நிலைமை இருக்கு. இப்போ இது எல்லாம் இந்த நபிகள் சொன்னதான். ஒரு காலம் வரும், அது அழிவுக்கான காலம்ங்கிறவுல அது அந்த காலம் இதுன்னு தெரியுது. ஒரு காலம் வரும், அப்போது நேர்மையாக வாழ்வது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதுக்கு சமமாக இருக்குங்கிறாரு. அது இந்த காலம்தான். அப்போ இலங்கையில் நடந்ததும் பங்களாதேஷில் நடந்ததும் இங்கே நடக்காதுன்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க.
அது மாதிரி ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும் போது மக்கள் கிளர்ச்சி வரும்போது யாரும் எதிர் நிற்க முடியாது. அது அது வந்து விரைவில் இங்கே நடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.